திமுக கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் தேமுதிகவுடன் கூட்டணி உடன்பாடு என்பது கையெழுத்தாகவில்லை. இந்த நிலையில் தற்போது விசிகவுக்கான தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. விசிக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 8 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி என ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகளில் போட்டியிடவிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என திருமாவளவன் முனைப்பு காட்டி வந்தார். இந்த நிலையில் தற்போது திமுகவுடனான தொகுதி பங்கீட்டின் மூலம் 8 தொகுதிகளை விசிக பெற்றிருக்கிறது. அதில் 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதிகள் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 8 தொகுதிகளில் களம் காண இருக்கிறது. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக இந்த முறை கூடுதலாக 2 தொகுதிகளை பெற்று 8 தொகுதிகளில் போட்டியிடவிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் சற்று முன்பாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் திமுக இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. அப்போது திமுக மற்றும் விசிக சார்பில் தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினர்களும் இருந்தனர். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக 4 தொகுதிகளில் வென்றிருந்தது. இந்த நிலையில் தற்போது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் விசிகவிற்கு 6 தனி தொகுதி உட்பட 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதி உட்பட 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன.